Taste the Daily. அண்மைச் செய்தி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை புரட்சித் தமிழர் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ள உள்ள நிலையில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வனபத்திரகாளியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வழிபாடு செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து தனது சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இதுகுறித்து பல தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் இருந்திருக்கிறார். இங்கு அமைந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க வன பத்ரகாளி அம்மன் கோவிலிலே சிறப்பு வழிபாடு செய்கிறார். குறிப்பாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தை இன்றைக்கு விவசாயிகளோடு அந்த புரட்சியினுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். 4.5 ஆண்டுகளை கடக்கப் போகிறது. இதுவரை திமுக சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்று கோவை மக்கள், குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். விவசாய பெருங்குடி மக்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஊட்டிக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய காந்தி சிலை முதல் பேருந்து நிலையம் வரை பல்வேறு பகுதிகளில் மாடுகள் தொடர்ந்து சுற்றித் திரிவதால் பல்வேறு விபத்துக்கள், உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போன்று குடிநீர் திட்டம் முறையான திட்டமிடல் இல்லாததால் குடிநீர் சரியான முறையில் வராமல் மக்கள் தொடர்ந்து இந்த குடிநீருக்காக இங்கு போராட வேண்டிய அவலநிலை இருப்பதாக மக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் நகரம் 33வது வார்டு தூய்மை பணியில் தோல்வி அடைந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. திருமுகை சாலையிலே இருக்கக்கூடிய பழைய சந்தை கடையில் புதியதாக கட்டப்பட்ட வாழை சந்தை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறக்கப்பட்டு 4 மாத காலமாகி கூட இன்னும் அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வராமல் அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் போட்டோ ஷூட் விளம்பரத்திற்காகவே இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த சந்தையிலே பயன்படுத்தக்கூடிய வியாபாரிகள், அதே போன்று விவசாயிகள் பெருமளவிலே பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவரை மிகப்பெரிய கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பாதாள சாக்கடை திட்டம் வீட்டுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டு மலம் கலந்த தண்ணீர் பவானி ஆற்றில் கலக்கப்படுவதாகவும் குடிக்கிற தண்ணீர் கூட தூய்மையாக கொடுப்பதற்கு திமுக அரசுக்கு வசூலில்லை என்று தொடர்ந்து இந்த பகுதியிலே மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தூய்மை பணிக்காக வழங்கப்பட்ட பேட்டரிகள் 22 ஆட்டோக்கள் 3 மாதமாக பழுதடைந்து அப்படியே கிடக்கிறது. குறிப்பாக தூய்மை பணியில் முழுமையாக செய்ய முடியாமல் மிகப்பெரிய ஒரு குப்பை நகரமாக இந்த மேட்டுப்பாளையம் மாற்றப்பட்டு வருகிறது. பவானியுடைய பாலம் முழுவளவில் சேதமடைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் இங்கு இருக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் விதிக்கப்பட்ட குளம் குட்டைகளை இணைத்து உருவாக்கப்பட்ட அவிநாசி அத்திக்கடவு 2 முறை அதிமுக அரசாணை வெளியிட்டும் கூட இதுவரை அந்த திட்டத்தை கொண்டு வர ஒரு குறுமையும் கூட இந்த திமுக அரசு கிள்ளி போடாமலே இருக்கிறது. இப்படி பல்வேறு மக்கள் திட்டங்கள் எதிர்நோக்கி மேட்டுப்பாளையம் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய வன பத்திரகாளி அம்மன் கோவிலிலே சிறப்பு வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கிறார். இங்கு மேலதாளத்தோடு, அதாவது தாரை தப்பட்டை முழங்க ஒரு உற்சாக வரவேற்பு இங்கு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, குறிப்பாக மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர்கள், அதே போல அதிமுக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் தலைமையிலும், அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள், இந்த அம்மன் அர்ஜுனன் உள்ளிட்ட ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஏராளமானோர் இங்கு வருகை இருந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியது போல மக்கள் தான் எப்போதுமே நம்முடைய முழு இலக்காக இருக்கிறார்கள். மக்களை நோக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தமிழுடைய இந்த எழுச்சி பயணம் என்று தொடங்குகிறது. தொடங்குவதற்காக இன்று பத்திரகாளி அம்மன் கோயிலை தொகுதிக்கு இந்த கோயிலை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை ஆளுகிற திமுக அரசிடமிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு வழிபாடினை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலதாளம் முழங்க ஒரு உற்சாக வரவேற்போடு கோயிலுக்குள்ளே நுழைந்து இந்த தமிழகத்தை, குறிப்பாக திமுக அரசிடமிருந்து மீட்க வேண்டும், தமிழக மக்களை காக்க வேண்டும் என்கிற
உன்னத உயரிய நோக்கத்தோடு 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு வழிபாட்டினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் ஒரு மடலை தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அளித்திருந்தார். உங்களுடைய ஒருவனாக, தொண்டனாக, போர்ப்படை தளபதியாக முன்களத்தில் நின்று நான் இந்த புரட்சி பயணத்தை தொடங்குகிறேன். நீங்கள் அனைவரும் இந்த புரட்சி பயணத்திலே பங்கேற்று, அதாவது திமுகவிடமிருந்து தமிழகத்தை நாம் காப்பாற்றுவதற்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன்படி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோவை மேட்டுப்பாளையத்திலே இந்த வழிபாடை முடித்த பிறகு விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளோடு கலந்துரையாடுகிறார். கலந்துரையாடிய பிறகு தொடர்ந்து இன்று மாலை இந்த மேட்டுப்பாளையம் பகுதி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு பகுதிகளில் மேட்டுப்பாளையத்திற்கு பல்வேறு இடங்களில் பொதுமக்களை சந்திக்கிறார். ஒவ்வொரு இடமாக களத்திற்கு சென்று மக்களோடு மக்களாக நின்று அவர் இந்த புரட்சி பயணத்தை, எழுச்சி பயணத்தை, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த இந்த உன்னதமான ஒரு நோக்கத்தோடு இந்த புரட்சி பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்குகிறார். அதற்காக பத்ரகாளி அம்மன் கோவில், இந்த பகுதியிலே ஒரு புகழ்மிக்க ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில், இந்த பகுதியில் இருக்கும் மக்களுடைய யோகோபித்த ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு மக்கள் சார்ந்த வழிபாட்டு தலமாக விளங்கக்கூடிய இந்த வன பத்ரகாளி அம்மன் கோவிலிலே அவர் இன்றைக்கு சிறப்பு வழிபாடை மேற்கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய ஏராளமான நிர்வாகிகள், இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே இந்த சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.